நம்முடைய இணைப்பில் தற்போது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருக்கிறார், ராஜினாமா செய்திருக்கிறார். மாணவர்களுடைய இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? ராஜினாமா தான் மாணவர்களின் போராட்டத்தோட முக்கிய குறியா இருந்தது. பல மாநிலங்கள்ல பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்தாலும் சரி, பேப்பர் லீக்னாலும் சரி, பல இதுகள் நடந்த போது எந்த ஒரு கல்வி அமைச்சரோ அது பொறுப்புள்ள அமைச்சர்களோ ராஜினாமா பண்ணலைங்கிறத இந்தியாவிலே பல மாநிலங்கள் மூலமா நமக்கு தெரியும். என்றாலும் இந்த போராட்டம் என்பது என்டிஏ வெஸ்ட் பெங்காலில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு, அசாமில் பெரிய வெற்றி பெற்ற பிறகு, புதுச்சேரியில் வெற்றி பெற்ற பிறகு எதிரணியான காங்கிரஸ் கட்சி ஒரு முஸ்லீம் லீக் என்ற அடிப்படையில் சுருங்கிய சூழ்நிலையில் பாஜகவுக்கு எதிராக இன்னொரு எதிர்ப்பலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டத்தோடு செயல்பட்ட ஒரு போராட்டம் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட இந்த போராட்டம். இந்த போராட்டத்தின் வீரியம் மேலெழுந்து வரும்போதும் மாணவர்களை முன்னிறுத்தி நடத்தப்படக்கூடிய போராட்டம் என்பதாலும் பாஜகவுக்குள்ளே இருந்தே மூத்த தலைவர், முன்னாள் பாஜக தலைவர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்களெல்லாம் இதற்கு ஒரு ஆதரவான குரல் கொடுக்கும் போது அந்த எதிர்ப்பின் வேகத்தை தணிப்பதற்காக பாஜக ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று பிரமோத் மகாஜன் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். இது அந்த போராட்டக்காரர்களுக்கு ஒரு வெற்றி என்று அவர்கள் கொண்டாடுவதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. அதே போல இந்த போராட்டத்தின் வீரியமும் வேகமும் நாடு முழுவதும் பரவதை தடுப்பதற்காகவும் பாஜக தலைமையும் பாஜக அரசும் ஒரு பிராக்டிக்கலான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதே போல்தான் லேண்ட் அக்விசிஷனுக்கு எதிராக ராகுல் காந்தி போன்றவர்கள் போராடிய போதும் நில ஆர்ஜிதத்தை அவர்கள் கைவிட்டார்கள் என்பதும் கடந்த கால வரலாறு. சார், இந்த பொது போராட்டத்தை தொடர்ந்து அமைச்சர் பதவி விலகி இருக்கிறார். இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? ஏன்னா பல்வேறு மாநிலங்கள்ல தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் ரொம்ப தீவிரமடைஞ்சதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த பொது போராட்டத்தை தொடர்ந்து தற்போது மத்திய அமைச்சர் பதவி விலகி இருக்கிறார். இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? மோடி அரசு மக்கள் குரலை மதிக்கக்கூடிய அரசு. மேலும் அரசுக்கு எதிரான இந்த போராட்டம் மேலும் வலுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பாஜகவிற்குள்ள மூத்த தலைவர்களே இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவான குரலை எழுக்கும் போது ஒரு யதார்த்தமான ஒரு பிராக்டிக்கல் டிசிஷனை தேசிய ஜன கூட்டணி அரசும் அதனுடைய அமைச்சர் பிரதானம் எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சரியான அரசியல் ரீதியான ஒரு ப்ரூடன்ட் டிசிஷனாகத்தான் நான் பார்க்கிறேன். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.